கண்மணிக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சித்தி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வீடு புரோக்கரை போய் பார்க்க போகிறாங்க. அங்கே வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது வீடு இருந்தால் சொல்லுங்கன்னு. உடனே எப்படிம்மா 2 நாள்லாம் சொல்ல முடியும், கொஞ்சம் டைம் கொடுத்தா தான்மா சொல்ல முடியும், எப்படியும் இப்போல்லாம் வீடு கிடைக்க எப்படியும் ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகிடுது. சரி அட்லீஸ்ட் ஒரு 2 வாரமாவது 10-15 நாளாவது வேணும்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, தயவுசெய்து ஒரே நாளில் பார்த்து கொடுத்துருங்க, எங்களால் முடியலைங்க, இல்லைனா அவர் வந்து பிரச்சனை பண்ணுவார், சொன்னால் கேளுங்க. ஏம்மா 2 நாள் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது, இதில் ஒரே நாளை பார்க்க சொன்னால் எப்படிம்மா அப்படின்னு உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேங்க, கொஞ்சம் எப்படியாவது பார்த்து கொடுங்கங்க அப்படி சொல்லிட்டு வராங்க. என்ன பண்ணுறது இப்போது, சரி இந்த லைசன்ஸுக்கு என்ன பண்ணுறது, அதுவும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண யோசனை பண்ணிகிட்டே வராங்க. இங்கே வந்து கண்மணிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம், கண்மணிக்கிட்ட எப்படி நம்ம சொல்ல முடியும், பிஸ்னஸும் போயிடுச்சு, செஞ்சிட்ருக்க வியாபாரமும் போயிடுச்சு, அதே டைமில் வந்து வீடும் இப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், நடுத்தர தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வராங்க. அப்போ கரெக்டாக வந்து நிற்கிறாரு நம்ம வந்து அன்புவை பார்த்துட்டு, ஐயோ மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராரு. இவர் வேற இறங்கி வராரு. என்ன பண்ணுன்னு தெரியல, நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்றாங்க. என்ன அத்தை ஏதோ புலம்பிட்டே போகிறீங்க, அப்படி ஒன்றும் இல்லை, அது வந்து அப்படி சொல்ல வராங்க அவங்க வந்து நம்ம கண்மணியோட சித்தி, கொஞ்சம் இருடி அப்படின்றாங்க. என்னமோ சொல்ல வரீங்க, ஏதோ பதட்டமாக இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, இங்கே பாருக்கா, மாப்பிள்ளைக்கிட்டையாவது சொல்லலாங்க்கா, சொன்னால் கேளுக்கா, வேணாண்டி இப்போ சொல்ல போகிறீங்க இல்லையா அதை, இங்கே பாருங்கள் என்னை மாப்பிள்ளையை நினைக்கிற சொல்ல வேணாம், பையனாக நினச்சா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அது வந்து தம்பி அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வந்து கண்மணி சித்தி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வெண்ணிலா தான் தம்பி, இந்த மாதிரி பண்ணிட்டா, எங்கள் நடுத்தர நிறுத்திட்டா அப்படின்னோடனே, மாப்பிள்ளை இந்த விஷயத்த கண்மணிக்கு தெரியாமல் பார்த்துங்கன்ற, கண்மணிக்கு தெரியாது, இந்த பிரச்சனையை உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னோடனே, என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. லைசன்ஸ் அப்ளை பண்ணுற இடத்துக்கு போய்ட்டு லைசன்ஸ் அப்ளை பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நிஜமாவா தம்பி, ஆமாம் இந்தாங்க லைசன்ஸு, இங்கே பாருங்கள் இது லைசன்ஸ் அப்ளை பண்ண காப்பி தான், இதுக்கப்புறம் லைசன்ஸ் உங்கள் கையில் கிடச்சிடும், இதுக்கு சிறு தொழில் தான் இதுக்கு ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிஸாக இருக்குது, அது ஏற்கனவே எனக்கு எல்லாமே தெரியும், அதனால் ஈஸியாக நான் மூவ் பண்ணிட்டேன், இதை மட்டும் இந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து வச்சுக்கோங்க கையில், இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, லைசன்ஸ் வந்துட்டோன்னே பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸை தாராளமாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது கேட்டு மாப்பிள்ளை, ரொம்ப நன்றி மாப்பிள்ளை, நான் பார்த்துக்கிறேன் அத்தை, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்குது, வீட்டு பிரச்சனை தானே, அதையும் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நேராக போய்ட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கிட்டே பேசுகிறாரு. ஹவுஸ் ஓனர் வந்து, இல்லை தம்பி அது வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியாது, உடனே யாரும் வீடை காலி பண்ணுறதுக்கு யாருமே ரைட்ஸ் கிடையாது, நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் தரணும், இது ரூல்ஸு, அப்படி இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், உங்கள் மேலே நான் கேஸை ஃபைல் பண்ணுவேன் அப்படின்றாரு. ஐயோ தம்பி அப்படிலாம் பண்ணிடாதீங்க தம்பி, அப்புறமா இவங்க வீடு காலி பண்ண சொல்ல, அது வந்து தம்பி எனக்கு தெரியும் உங்களை யார் இப்படிலாம் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு, இப்போ இவங்களுக்கு 3 மாதம் டைம் தரீங்களா, இல்லை வந்து உங்களுக்கு உங்கள் மேலே கேஸ் போடவா அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் வேணாம் தம்பி, நீங்கள் இருந்துக்கங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 மாதம் கழித்து காலி பண்ணுங்கள், ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அப்படி சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்கு அத்தை, எல்லாமே ரூல்ஸ் தான் அத்தை, உங்களுக்கு தெரியாதால இவர் ஏமாத்துறாரு, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு. கரெக்டாக வெளில அங்கே வந்துடுறாங்க. வெளில பார்த்தோன்னு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. மாப்பிள்ளை அவகிட்ட போய் பேசாதீங்க மாப்பிள்ளை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க அத்தைன்னு சொல்லிட்டு அவங்க நிற்க வச்சுட்டு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன அன்பு, எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டீங்க போல் இருக்கு, இந்த பிரச்சனையே நீங்கள் தீர்த்துட்டீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இதுக்கப்புறம் வர பிரச்சனையெல்லாம் ஒன்று ஒன்றா அவங்களால தீர்க்க முடியுமா என்னை சமாளிக்க முடியாமல் நீங்கள் எல்லோரும் கதற போகிறீங்க அப்படின்னோடனே, ஓ அப்படியா, இது எல்லாம் நீ வந்து பண்ணது தான் எனக்கு நல்லாவே தெரியும், இன்னும் எவ்வளோ பிரச்சனை கொடுக்க முடியுமோ கொடு, நான் இருக்க, என் கண்மணிக்கும் என் கண்மணியோட ஃபேமிலிக்கும், என் கண்மணியோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலி, அவங்க மேலே நீ கை வைக்கிறதுக்கு முன்னாடி என் மேலே தான் நீ கை வைக்கிறோம், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்ன வேணாலும் பண்ணலாம், கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிருக்கேன், அவங்களுக்கு நான் இருக்கேன், என்னோட மாமியாரும் சரி, அவங்க குடும்பத்தையும் சரி, என் கண்மணியும் சரி, உன்னால் எதுவும் பண்ண முடியாதுடி, நீ அடங்கவே மாட்டியாடி, இப்படி தான் ஆடிக்கினே இருப்பியா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பற்றி கவலை இல்லை, அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றாரு. அது கேட்டு, அன்பு நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க, ஆஃப்டர் ஆல் இவங்களுக்கு அப்படின்னுச்சு, வாய மூடு, ஆஃப்டர் ஆலா, யார் ஆஃப்டர் ஆள், நீ தாண்டி ஆஃப்டர் ஆள், ஒன்றை மாதிரி ஆளுங்களெல்லாம் வீட்டில் விட்டோம்ல, எங்களுக்கு தேவை தான், அதுக்கு தான் வேலையை நீ காட்டுறல அப்படின்னோடனே, இங்கே பாருங்க அன்பு, நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க, வாய மூடு, நான் ஓவராக போகிறேன்னா நீ ஓவராக போறியா, இங்கே பார் நீ பண்ணுற அட்டூழியெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் கேட்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் ஏதாவது பேச்சுக்கு வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. டென்ஷன் ஆயிடுறாங்க.